ஹாய் சௌபர்ணியா. வணக்கம், நமஸ்தே. எப்ப வந்தீங்க? எடுத்தோடனே என் முகத்தை தான் காட்டுறியா விளாக்ல? ஆமா. இந்த விளாக அற்புதமா ஓட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பின்னாடி 2 ஓடுது. வெளில வண்டி வந்திருக்கு, அந்த சத்தத்துக்கு போறாங்க. என்ன வண்டி? என்ன வாங்க போறீங்க? வெஜிடபிள் வேன் வந்திருக்கு, அம்மா வாங்க போயிட்டாங்க. நான் எனக்கு ஏதாவது தேவையான்னு பார்க்க போறேன். தேவையானி? தேவையானி நான் இல்ல, உனக்கு வர பொண்டாட்டிக்கு வேணும். அப்படி பார்க்க போறேன்டா. நீ வரியா? பார்க்க போறேன், தேவைப்பட்டா வாங்க. ஹாய் வணக்கம். எப்படி சந்துக்குள்ள வச்சு வீடியோ எடுக்கணும்? யாருப்பா நீங்க வர வச்சிடாதப்பா. நான் சாத்திட்டேன். வெளியில இருக்க நாய்களுக்கெல்லாம் டேஞ்சர். ஓஹோ, ஹைலி ரேட்டிங் யுவர் டாக்ஸ். யாரும் தான் சண்டைக்கு போவான்டா. பாத்தீங்களா, அவன் தூரத்துல தெரிஞ்ச உடனே கத்துறான். என்ன வாங்க போறீங்க? குட் ஈவினிங் மாதாஜி. அவனுக்கு தெரியாது பாருங்க. எனக்கு சொல்ல அம்மா இங்க சொல்றாங்க. உங்களுக்கு சொல்றாங்க. மக்களுக்கு சொன்னேன், காய் பக்கத்துல வீட்டு பக்கத்துல வந்துருச்சு அப்படின்னு. 4 கிலோ வேணுமா? இருக்காது. அதான் அவ்வளவு பெரிய வெங்காயம் இருக்கு. அது வெங்காயம் தான்மா, அதுவும் வெங்காயம் தான் சொன்னேன். உனக்கு பீன்ஸ் வேணுமா? உனக்கா சிவப்பு கலர் வேணுமா? கேரட் எவ்வளவு கிலோ? கேரட் 80 ரூபா. 80? எவ்வளவு தரணும் நான்? 100, 180. இது 60 ரூபா, 50 ரூபா கொடுங்க. கிலோ 60 ரூபா, 50 ரூபா கொடுங்க. வெளியே வந்ததுக்கு என்ன 2 தூக்க விட்டாங்க. ரொம்ப வெயிட்டா இருக்கு. ரொம்ப வெயிட்டா இருக்குங்களா? அப்படி அங்க பாருங்க, சும்மா எதுக்கு? வெயிட்லெஸ்ஸா அவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க. எவ்வளவு வெயிட்டான பொருள் என்கிட்ட இருக்கு. ஸ்ட்ராங் லேடி. டேய் ஃபூல், அவன் வைஃப்டா. வைப்பா குறுக்க அவர். ஓ வைப்பா. கை 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 கை. இந்த ஒரு படத்துல வருங்க. கை 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 வைக்கிறா. அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வரும். ஏண்டா ஒரு 2 நிமிஷம் உங்க அம்மா வெளில இருக்க கூடாதாடா? கூடாது. உடனே கத்துன்னு கத்த வேண்டியது. எங்க இந்த சேனல் ஓனரம்மா இன்னும் உனக்கு எக்ஸ்ட்ரா வெயிட் வைக்கிறாங்க. நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கு மேல நான் வெயிட்ட வைக்க முடியாது. ஏன்டி இவ்வளவு வெயிட்லாம் தம்பிக்கிட்ட கொடுக்குற? இதுக்கு அவட ஏன்டன்னு வாங்கினேன்னு அவ யோசிப்பாளே. எங்க கிளம்புறீங்கோ? கிளம்புறம்மா. 2 பேரும் ரெடியா வெளியே போறீங்களே. டேய் நான் வந்து உங்களோட ஆல்பபெட் சேலஞ்ச் பண்ணலாம்னு இருக்கேன்டா. ஆல்பபெட்ல சேலஞ்சா? நீ பாக்கலையா எங்க வீடியோவை? நோ. அது வரைக்கும் எல்லாம் தெரிஞ்சதுடா. இந்த போன் ஆன் பண்ணி அதுல எழுத்து வந்தாலே ஏ மட்டும் தான் தெரியுது. ஏன்னா என்ன அதுல இது இருக்கே அது இருக்கே ஈக்கு எக் இருக்கே உங்களுக்கு தெரியலையான்றாங்க. ஆனா விளையாடும் போதுதான் ஒண்ணும் தெரியாது. அதுக்கு விளையாடும் போது எப்படி இருக்குன்னா, எங்க எனக்கு முன்னாடி அவன் எடுத்துருவானோ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போயிருந்தா ஏஃபார் ஆயிடுது. ஏஃபார் ஆப்பிள தண்ணிய மூளை யோசிக்கவே இல்லைன்னு. ஓஹோ, கேம் விளையாட போறீங்களா? அதான் இப்ப அவங்க எல்லாரோடையும் விளையாட போறேன். என்ன சிரிப்பு? என்ன தூக்கிட்டு 6ல நான் தான் இருக்கேன். திங்ஸ் தான், பொருள் தான் எடுக்கணும். மனுஷனையோ பிராண்டையோ எல்லாம் சொல்லக்கூடாது. ஒண்ணுமே இல்லையே. ரேஷன் கார்டு இருக்குமா? ரேஷன் கார்டும் திங்கு தான். இருக்கு. இப்படி யூ வந்துதுரா, நேரா போய் போன் கிட்ட அண்டர்வேர் அப்படின்னா. ஸ்பார்க் 2 விளையாடும் போது ஜே வந்தது, ஜெட்டியா. யூ வந்து அண்டர்வேர். ஓஹோ, இந்த கேம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும்னா மறக்காம கையிலேயே போட்டிருக்கிய ரிங்கு. அவ்வளவுதான், சிம்பிளா யோசி. நான் 2 கேம் விளையாடி மண்டே குழப்பி வச்சேன். இவன் என்னடா தெரியுமா பண்ணா, கியூ வந்தது குயின் அப்படின்ட்டான்.
அதுக்கு மியூசிக் வர எடிட்ல போட்டான் லவாங்கியா. அடுத்த கே வந்தது, நான் போய் கத்தி எடுத்து வந்து காமிச்சேன். அதுல எல்லாம் கிங்னு என்ன சொல்லியேன்னு எனக்கே அந்த ஃபீலிங் தோணல. இவன் அண்ணா பாவம் என்ன அவ்வளவு பாசம். அவன் ஃபவுல் கேம் விளையாடி மியூசிக் போட்டு மேட்ச் பண்ணா மக்கள் வந்து என்ன பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கேமரால என்ன எடுக்கிறோம் அப்படின்றத கௌதி சௌபி ரீல்ல பாருங்க. அது இந்த வாரத்துக்குள்ள வந்துரும். நான் மட்டும் தான் அப்படி திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்கேன்னா A to Z அதுல வந்துச்சுன்னா இல்ல என் ஃபேமிலியே அப்படிதான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். பிஹைண்ட் த சீன்ஸ் ஆஃப் கௌதி சௌபி ரீலா. என்ன எல்லாரும் இவ்வளவு டயர்டா தண்ணி குடிச்சிட்டு வேர்த்து விறுவிறுத்திருக்கீங்க? ரொம்ப முடியலப்பா. மாப்பிள்ள ஒரு கேம் ஒண்ணு வச்சுட்டு ஜீபரான்னு வாயில சொல்லிடலாம். ஜீபரா தூக்கி வந்து காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் வேர்டும் வித்தியாசமா வருது. அம்பரலா தேர்னா காணும், அதை தேர்னா காணும், இத்தனை காணும் தான் எஃப்க்கு காணும், ஒன்னும் காணும். சிலது மட்டும் காமிச்சு விட்டுருக்கோம். அவ்வளவுதான். அந்த கேமால ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். எஃப் ஃபார் ஃபேனமா? இவ்வளோ டயர்டாகி தண்ணி பிடிக்கிறியா சௌபி? ஓடி ஓடி எடுத்ததுல நான் சூஸ் பண்ண கேம். அப்படி என்ன கேம் பார்த்தீங்களா? என்னோட டிராவல் கலெக்ஷன். யாரு அந்த அயன் படத்துல வர பாட்டை போட்டுருவேன். இதை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு என்ன ஓவர்டேக் பண்ணிட்டு நீ போயிட்டு இருக்கு. எப்படி? ஆனா இவன் சீட்டாங்கோழி வேலை பாக்குறான் மக்கள். இங்க பாருங்க, ஒரு கூர்கான், 2 கூர்கான். ஆமா, எனக்கு 2 பிடிச்சிருந்தது, 2 வேணும். 2 கொச்சின். அதனால ஒரே முறை 2 ஒட்டி நிறைய இருக்க மாதிரி. அது வந்து கீழே ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கேன்னா மேல ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குவேன், அதுல ஒட்டிப்பேன். ஆமா, நல்லா வருவீங்க சார் நீங்க. என்ன மேடம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களா கேம் விளையாடி? ரொம்ப ஓட விட்டாங்கப்பா, முடியல. அதான் எனர்ஜியா ஜூஸ் போடுவோம். அப்புறம் வந்து நேற்று வந்து கல்யாண நாளில் நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. இது நிறைய கமெண்ட்ஸ், ஒரு 200-300 கமெண்ட்ஸ் கிட்ட வந்துருச்சு. 300 மேலே கூட வந்திருக்கோன்னு நினைக்கிறேன், இன்னும் பார்க்கல. அவ்வளோ பேருக்கும் ரொம்ப 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 நன்றி. சௌபிக் சோனியா நன்றி. எல்லாருக்கும் அப்பயே சொல்லிட்டேன். இது வந்து நம்ம சொந்தமான பந்தமான கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, இந்த அம்மான்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி டைப் பண்ணி எனக்கு அனுப்ப சத்தியமாக தெரியவே தெரியாது. ராகேஷ்க்கு நிறைய வேலை. இந்த வேலையில் கமெண்ட்ஸ் படிச்சுப்போம், நாங்கள் படித்து சந்தோஷப்பட்டுப்பேன். நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. அப்பயே மனசுக்குள்ளே உண்மையாலுமே வேண்டிப்பேன் சாமிக்கிட்ட, நீங்களாம் நல்லா இருக்கணும்னு. பர்த்டே சொல்கிறவங்க எல்லாருக்குமே. அப்புறம் வந்து கமெண்ட்ஸ் நான் வந்து பதில் சொல்ல நினைக்காதீங்க. உங்கள் பதில் என் மனசுல நிறைய சொல்லியிருக்கேன். கமெண்ட்ஸ் போடுற அனைவருக்கும் ரொம்ப 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 நன்றி. சரி, இப்போ சொல்லு, என்னென்ன யார் கொடுத்த கிஃப்ட் பிடிச்சது? யார் கொடுத்தக்குமே ஆஸ் யூஷுவல் என் மகன் கொடுத்த பெஸ்ட் கிஃப்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எனக்கே தெரியாமல் அந்த டேட்டுக்கு அவங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணும். இல்லை, பர்த்டேன்னு தெரியும், நீங்கள் கிஃப்ட் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக நான் கிஃப்ட் கொடுக்க மாட்டேன்னு நினச்சேன். அப்பனா கிஃப்ட் என்ன கிஃப்ட் கொடுப்பீங்கன்னு தெரியாது, ஆனால் கிஃப்ட்டுன்னு கண்டிப்பாக 2 பொண்ணும் கொடுக்கும். அன்றைக்கி கண்டிப்பாக நம்மளை வந்து பார்க்கணுன்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். என் மகன் வந்து அன்னைக்கு அம்மாவை கூட்டுன்னு போய் வாங்கி தரணும்னு அந்த டேட்டுக்குள்ளே பணத்தை சேர்த்தான்ல, அதுதான் பெஸ்ட் கிஃப்ட். உண்மைதான். அது வந்து எனக்கு சத்தியமத்தை நானும் கேட்பேன் சில நேரத்தில். என்னடா பாட்டு பாடணும்? எங்களுக்கெல்லாம் மட்டும் தோட்டத்துல என்ன 2000 ரூபாய் நோட்டு மரமோ 500 ரூபாய் நோட்டு மரமோ. நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன பாட்டு பாடணும்? அந்த கருவேப்பிலை பாட்டு மறந்துட்டேனே, லைன் எடுத்துக்கிறா. பாவி, எவ்வளவு பெரிய கண்டென்ட் எடுத்து கொடுக்குறேன். அந்த கருவேப்பிலை பாட்டு என்ன எடுத்து கொடுங்க அவளுக்கு. வேப்பிலை கருவேப்பிலை அது யாரோ அவன் கிஃப்ட் தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு பாட்டுக்கு எச பாட்டு வேற இல்ல மாப்ள. அப்ப அப்படியா? அப்ப அந்த 2 வாட்சையும் திருப்பி எடுத்துருவோமா? இப்ப சொல்லுங்க, யாருக்கு பெஸ்ட் கிஃப்ட்? பெஸ்ட் கிஃப்ட்ன்றது நான் எதுக்கு சொன்னேன்னா, முதல்ல ஏன் அந்த கேள்வி கேக்குறீங்க? தங்கத்துக்காகவோ அவங்க இதுக்காகவோ நான் சொல்லல. எனக்கு தெரியாம அந்த டேட்டு, கல்யாண டேட்டுக்குள்ள பணம் முடியணும், சீட்டு முடியணும் அப்படின்னு ஒரு பிளான் போட்டான்ல, அந்த பிளான் படி கட்டி கூட்டுமை வாங்கி கொடுத்தான்ல, அதுதான் பெஸ்ட் கிஃப்ட்னு சொல்றேன். 2 பொண்ணு கிஃப்ட் கொடுக்கும்னு தெரியும், ஆனா என்ன கொடுக்கும்னு தெரியாது. கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு தெரியும். இந்த டேட்ல அம்மாவை கட்டி முடிக்கணும்னு முடிச்சால, அதுதான் ஹைலைட் அப்படின்னு தான் சொன்னேன். பரவாயில்ல, நீங்க ஆக்சுவலா நியாயமா தான் இருக்கீங்க. ஏன்னா போன உங்க பர்த்டேக்கு வந்து சௌபி கொடுத்தது தான் பெஸ்ட் கிஃப்ட்ன்றீங்க. ஆமா, சோ நாங்க ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் வாங்கிருக்கோம். ராகேஷும் நாங்களும் டிரால இருக்கனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த செலிப்ரேஷன்ல நாங்க இதை விட பெஸ்டா கொடுப்போம். அது வந்து நீங்க அடுத்த இதுல தான் தெரிஞ்சுக்கலாம். மம்மி டயர்ட் ஆயிட்டு ஏதோ பண்ண வந்துட்டியா? மோர் குடிக்கலான்னு. ஓஹோ, கொஞ்சமா மோரை போட்டு கலந்து ஹீட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. இரும்பல் வேற உயிரை வாங்குது.
ஓகே, நீ மோர் போட்டு குடி. மோர் போட்டு குடிச்சிட்டு அப்புறமா தான் மற்ற வேலைலாம். டாடா பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.